Good morning, students. Welcome back to the computer science class. Last class we studied about operators. Okay, so idhilende or review la nama poikalam. Okay, what is operators and operands? These are the important terms. So once we collect the data and store the data into the variable, then we have to perform various operations to get the expected output. ஸோ ஒரு ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டாவை இன்புட்டாக வாங்கணும், அதை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் பண்ண எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையானது தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ். அந்த ஆப்ரேட்டர்ஸ் எது மேலே நம்ம ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுதோ அது ஆப்பரண்ட்ஸ். அதாவது டேட்டா வேல்யூஸ்க்கு ஆப்பரண்ட்ஸ்னு பேர். இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏவும் பியும் ஆப்பரண்ட்ஸ், ப்ளஸ் இஸ் அன் ஆப்ரேட்டர். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் தேர். தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அது மாதிரி நிறையா ஆப்ரேட்டர் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அங்கே பார்த்த மாதிரியே தான். ஆப்ரேட்டர்ஸ் ஆர் த சிம்பிள்ஸ் விச் ஸ்பெசிஃபைஸ் அன் ஆப்ரேஷன். அது என்ன வேலையை செய்யுங்கிறத சொல்கிற ஒரு சிம்பிள். இப்போ ப்ளஸ்னால் அடிஷன், மைனஸ்னால் சப்ட்ராக்ஷன், ஆஸ்ட்ரிக்ஸ், ஸ்டார் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன், அந்த மாதிரி. ஸோ ஆப்ரேட்டர் இஸ் சிம்பிள், தென் ஆன் விச் இட் ஆக்ட்ஸ். அது எது மேலே அந்த வேலையை செய்யுதோ அதுக்கு பேர் ஆப்பரன்ஸ்ன்னு பேர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் செய்யுது, அல்லது என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுது, அல்லது என்ன கால்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஆப்ரேட்டர்ஸ். அது எது மேலே கால்குலேஷன் பண்ணுது? இப்போ ஏ ப்ளஸ் பின்னா ஏவையும் பியும் தான் ஆட் பண்ணுது. அப்போ அந்த ஏவும் பியும் என்ன சொல்கிறோம்? ஆப்பரன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதான் டேட்டா ஐட்டம்ஸ் விச் ஆர் நத்திங் பட் டேட்டா ஐட்டம்ஸ். அது டைரக்ட் வேல்யூவாக இருக்கலாம், அல்லது வேரியபிளாக இருக்கலாம், ஆர் வேரியபிள்ஸ். Okay, it may be a value or stored value as variables. Okay, then operators generally classified into different types. நம்ம நேரத்தை பார்த்துட்டோம். arithmetic operators performs arithmetic operations. ஓகேவா? simply say calculations, addition, subtraction, multiplication, division. We already seen plus is used for addition, minus subtraction, multiplication, division, modulus operator. The two new operator alone used in Python, not in C, C++, Java, and exponentiation. A star star B means A to the power of B. Floor division, integer division, which makes the integer division, floor division. Okay, that's all. The next one is relational or comparative operators. Relational or comparative operators compares to new values. எப்பவுமே ஆல்வேஸ் கம்பேர்ஸ் வேல்யூஸ். ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதா வேலை. ஸோ கம்பேரிசன் அக்கார்டிங் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேல்யூஸ் விச் மே ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்து அது ட்ரூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஒன் வேல்யூ 100, அனதர் வேல்யூ 35 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 ஈக்குவல் டு 35 அப்படின்னு நம்ம செக் பண்ணோமா? நோ. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். சிமிலர்லி அதே வேல்யூக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் போட்டோம்னா என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு ப்ரோக்ராமோடவே பார்த்துட்டோம். இதில் ஈக்குவல் டுக்கு மட்டும் டபுள் ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். சிங்கிள் ஈக்குவல் டுனா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆகி போயிடும், அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகும். கம்பேரிஷன் செக் பண்ணுறதுக்கு மட்டும் இன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் மட்டும் நம்ம என்ன சொல்லணும்? டபுள் ஈக்குவல். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அரித்மேட்டிக் எக்ஸ்பிரஷன். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ். இங்கே ஏபிஆர் ஆப்பரன்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வேல்யூவை பொறுத்து, அந்த ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டரை பொறுத்து அது மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அவ்வளோதான். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நேற்றே பார்த்துட்டு. தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணுது. இந்த ரெண்டு கண்டிஷனை சேர்த்து கம்பைன் பண்ணலாம். A is less than B, A is greater than or equal to B. ஸோ 2 ஆர் மோர் கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணலாம். 2, 3, 4, 5 எத்தனை கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணி சிங்கிள் கண்டிஷனாக மாற்றுறது தான் யூஸ் பண்ணுறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் ஆர் நாட் இன் சி, C++, ஜாவாலாம் நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே அண்ட் ஆர் நாட்டுங்கிற வேர்டே தான் ஆப்ரேட்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். தென் இதில் நாட் இஸ் அண்ட் யுனரி ஆப்ரேட்டராக ஒரே ஒரு கண்டிஷன் மேலே மட்டும்தான் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர், இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் பியும் ட்ரூ, A is equal to B true. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூனாலும் ட்ரூ தான், ரெண்டுமே ட்ரூனாலும் ட்ரூ தான். ரெண்டுமே ஃபால்ஸ்னால் மட்டும் ஃபால்ஸ் வரும் ரிட்டர்ன்.
இங்கே A is greater than B and A is equal to B and ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா லாஜிக்கலில் தென் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூனா மட்டும்தான் ட்ரூ, ரெண்டில் ஒன்று ட்ரூனாலும் ஒன்று ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். நாட் என்ன பண்ணு, A is greater than B, 97 is greater than 35, எஸ், பட் நாட் ட்ரூ மீன்ஸ் ஃபால்ஸ். அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை நம்ம நேற்று டெமோலேயே பார்த்துட்டோம். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு நிறைய அசைன்மெண்ட் இருக்குது. ஜஸ்ட் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அசைன்ஸ் வேல்யூ டு த வேரியபிள். ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். வேல்யூ ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஆப்ரேட்டர் டு த வேரியபிள் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஆப்ரேட்டர். தட் மீன்ஸ் இப்போ 10 இஸ் த வேல்யூ ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். That is stored to the variable x on the left hand side of the operator. So operator right side இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதுக்கு நம்ம சின்டெக்ஸ் நேற்றே சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். என்ன கொடுத்தோம் அப்படின்னா வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் ஆர் வேல்யூ ஆர் எக்ஸ்பிரஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்பவுமே ஆப்ரேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் மட்டும்தான், ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும், வேரியபிள் ஆர் வேல்யூ ஆர் எக்ஸ்பிரஷன். ஸோ அது வேரியபிளாக இருந்தால் அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ இந்த வேரியபிள் ஸ்டோர். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மீன்ஸ் ஒய் வேல்யூ இஸ் ஸ்டோர்டு டு எக்ஸ். வேல்யூ மீன் டேரெக்டாக வேல்யூ போய் ஸ்டோர். அது இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டென் பார்த்தோமே அந்த மாதிரி. எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணி கால்குலேஷன் பண்ணிவிட்டு தென் ரிசல்ட் இஸ் ஸ்டோர்டு இன் டு வேரியபிள். தட்ஸ் ஆல். சரியா, இதை நம்ம பார்த்துறோம். இதில் சிம்பிள் அசைன்மெண்ட் இல்லாமல் தென் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. என்ன ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு, எக்ஸ்பனண்ட் ஈக்குவல் டு, ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் ஈக்குவல் டு, ஆர் ஈக்குவல் டு, ஷிஃப்ட் ரைட் ஈக்குவல் டு, ஷிஃப்ட் லெஃப்ட் ஈக்குவல் டு பின்னாடி பார்க்க போகிறோம். இன்னும் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட்லேயே இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. பட் இங்கே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணால் ரெண்டு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அடிஷனும் பண்ணும், ஈக்குவல் டு பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ரண்ட்டையும் ரைட் சைடு வர ஆப்ரண்ட்டையும் முதல்ல அடிஷன் பண்ணணும். அந்த ரிசல்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணிடும். அவ்வளோதான். ஏன்னா அசைன்மெண்ட்டும் செய்யும், ரெண்டு வேலையும் செய்யும். அதனால தான் அரித்மேட்டிக் அசைன்மெண்ட். இதெல்லாமே அரித்மேட்டிக் அசைன்மெண்ட். ஓகேவா, அரித்மேட்டிக் வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு ரெண்டு ஆப்ரண்ட் மேலேயும் தென் அந்த ரிசல்ட்டை போய் எதில் போய் ஸ்டோர் பண்ணும், லெஃப்ட் சைடு வேரியபிளே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னா எக்ஸையும் 20யும் ப்ளஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டு திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேரியபிள் நேம் வருது, எக்ஸ் தான். அப்போது அசைன்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரியபிள் தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவாகவும் இருக்கும், அல்லது இன்னொரு வேரியபிளாக இருக்கலாம், அல்லது எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். இவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்துட்டோம். தென் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அடுத்து ஆப்ரேட்டர் டைப்ஸில் கடைசி டைப் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னா என்ன, நீங்கள் அங்கே C++ல் நம்ம C++, ஜாவா எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். வாட் இஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்? அங்கே பார்த்து ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? சரி, அது பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது நம்ம தேவையே இல்லை, இருந்தாலும் அது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இப்படி போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன ஆப்ரேட்டர், கண்டிஷன் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா? கொஸ்டின் மார்க் கோலன், அதாவது E1 கொஸ்டின் மார்க் E2 கோலன் E3ன்னு படிச்சிருப்பீங்க. E1 should be scalar type, கண்டிஷனாக தான் இருக்கணும். E2 on true E2 will be performed, E3 skipped. on false E1 falseனா E3 will be performed, E2 skipped. அவ்வளோதான் படிச்சிருப்பீங்க. இது வேரியபிள் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே வேரியபிள் ஈக்குவல் டு இதுதான் அங்கே கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கொஸ்டின் மார்க் கோலன் இஸ் த கண்டிஷனல் ஆப்ரேட்டர். This is the syntax of conditional operator in C++, ஜாவா எல்லாத்துலேயும் இதுதான். ஒரே ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர், 3 ஆப்ரண்ட் இருக்கிற ஒரே ஆப்ரேட்டர் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தான் அப்படிங்கிறதையும் அங்கே படிச்சிருப்போம். இட்ஸ் டெர்னரி, ஆல்சோ நோன் as டெர்னரி ஆப்ரேட்டர் பிகாஸ் திஸ் ரிக்வயர்ஸ் 3 ஆப்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே தான் இங்கேயும் பைத்தான்லேயும் அதே தான். பட் ஆனால் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இங்கே அதே தான் பண்ணுது. பட் சின்டெக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு, இங்கே கண்டிஷன் ஃபஸ்ட்டு வந்தது, E1 ஃபஸ்ட்டு வந்தது. இங்கே கண்டிஷன் E2வில் போய் நிற்குது. அதான் E2 இங்கே ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஆன் ட்ரூ என்ன வரணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இன் பைத்தான், சிமிலர்லி இன் பைத்தான் என்ன சொல்கிறாங்க, வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஈஃப் கீவேர்டு தான் கொடுக்கணும்.
தென் த கண்டிஷன், அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வச்சு எப்படி கண்டிஷன் மேக் பண்ணுறோமோ அந்த கண்டிஷன். தென் கண்டிஷனுக்கு அப்புறம் ஃபால்ஸ் வேல்யூ, அவ்வளோதான். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு, இந்த இடத்துல வர கண்டிஷன் ட்ரூங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இங்கே கொடுத்த வேல்யூ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் அசைன் ஆகும். அப்போ ஃபால்ஸ் வேல்யூ ஒன்றுமே நடக்காது. ஸோ இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ் வேல்யூ வில் பி அசைன் டு திஸ் வேரியபிள், தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த கண்டிஷனல் ஆப்ரேட்டர். அதாங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ மின் 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் போய் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் வி, min is equal to 50, if 49 is less than 50, 49 is less than 50, yes, true. ஏன்னா 49 சின்னது, 50 பெருசு. ஸோ அதில் மின்னில் என்ன வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட்டர் மோட்லேயே ஒர்க் பண்ணுவோம். பிரிண்ட் என்ன சொல்லுவோம், min min அப்படின்னு கொடுத்தா என்ன வருது, 15 வருது. ஸோ இப்போ இதே கண்டிஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மாற்றி கொடுக்குறேன், கிரேட்டர் தான் கொடுக்குறேன்.